இந்த வருடத்துடைய எச்சரிப்பு வசனம் சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம வாசித்தோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை தான் நம்ம அதில் எச்சரிப்பாக நாங்கள் வச்சிருக்கிறோம் 2 ராஜாக்கள் 10:31. யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயம் பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. அந்த மாதிரி நம்மளும் இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் எச்சரிப்பு. யெகூ அவர் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி முழு இருதயத்தோடும் நடக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யலையாம், கவலைப்படவில்லையாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எச்சரிப்பு. ஸோ இந்த யெகூ யார், அப்போ இந்த யெகூ யார் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது சாலமோன் அரசாண்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் 2 என்ன செஞ்சு பிரிஞ்சிச்சு. நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம் இல்லையா, இஸ்ரவேல் 2 என்ன செஞ்சு பிரிஞ்சு, யூதா இஸ்ரவேல்னு சொல்லி 2 இதாக பிரிஞ்சு, வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு. இந்த வடக்கு ராஜ்யத்தில் ஒரு ராஜா தான் யார், இந்த யெகூ. வடக்கு ராஜ்யத்தில் ஒரு ராஜா. அவர் முதல்ல ராஜாவா இல்லை, அவர் முதல்ல எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு, அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாவுக்கு அவர் சேனாபதியா என்ன செஞ்சார், இருந்தார். கமாண்டர். சேனாபதினா என்னது, சேனைகளுடைய அதிபதி. சேனைகள்னா என்னது, சண்டை போடுறதுக்குள்ள ஒரு சோல்ஜர்ஸ், கொஞ்சம் பேர். அந்த ஆர்மியில் உள்ள நிறைய பேருக்கு அவர் அதிபதியாக இருந்தார். எந்த ராஜாவுடைய சேனாபதி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோராம் அப்படின்ற ராஜாவுடைய சேனாபதி. யோராம் அப்படின்ற ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஆகாப் அப்படின்ற ராஜாவுடைய மகன். ஆகாப் அப்படின்ற ராஜாவுடைய மகன். அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேரு ஏசபேல். அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேரு ஏசபேல். இந்த யெகூவை ஆண்டவர் ஏன் ராஜாவாக்குனார், சேனாபதியா இருந்த யெகூவை ஏன் ஆண்டவர் ராஜாவாக்குனார்? நம்ம 2 விஷயங்கள் நம்ம பைபிள் ஸ்டடியிலும் பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம இதை பார்க்கறனால நான் சொல்றேன். இந்த வடக்கு ராஜ்யத்தில் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி ராஜ்யம் இருந்தது இல்லையா, தெற்கு ராஜ்யத்தில் யூதான்ற ராஜ்யம் இருந்தது. அப்போ அந்த யூதால வரக்கூடிய எல்லா ராஜாக்களுமே யாரு அப்படின்னா, தாவீதுடைய வம்சம். தாவீதுடைய குமாரனுடைய வரிசையை அனுப்பிச்சு வருவாங்க. ஆனால் இஸ்ரவேல் அந்த வடக்கு ராஜ்யத்தில் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. 1-2 பேர் மகனாக வருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குடும்பத்திலேருந்து என்ன செஞ்சிருவாங்க, ராஜாவா வந்துடுவாங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் ராஜாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரிசையாக அவங்க குடும்பமாக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. யூதால வரிசையாக என்ன செய்ய குடும்பமாக வராங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகாப் ஏசபேல் அப்படின்ற அந்த ராஜா ராணியோடைய பையன் யோராம். அந்த யோராமுக்கிட்ட வேலை பார்த்தது தான் யாரு, யெகூ. அந்த யோராம்கிட்ட சேனாபதியாக வேலை பார்த்தது தான் யாரு, யெகூ. அந்த நேரத்தில் ஆண்டவர் எலியாவை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எலியாவை கொண்டு 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 16-17 நீங்க வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எலியாவை கொண்டு தீர்க்க தரிசனமா என்ன செய்யறார், சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யெகூவை நான் உன்னைய ராஜாவாக்குவேன், நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆகாப் குடும்பத்தை என்ன செய்யணும், அழித்து போடணும், கொண்டு போடணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் அநேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் 1 ராஜாக்கள் 19, 16, 17 நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை யார் ராஜாவா அபிஷேகம் பண்றா அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவா. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. உன்னுடைய வேலை என்னது, ஆகாபுடைய வீட்டார் எல்லாரையும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ என்ன செய்யணும், நியாய தீர்ப்பின்படி அவங்கள என்ன செய்யணும், எல்லாரையும் அழித்து போடணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் சொல்றாரு. அவர் சொன்னது எலியா தீர்க்க தரிசனம் சொல்லி எலிசா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் ராஜாவாக மாறுறாரு. ராஜாவாக மாறும் போது இந்த யோராம் இருக்கும் போதே ஒரு யோராம்ன்ற ராஜா இருக்கும் போதே இவர் என்ன செய்யறாங்க, எல்லாருமே ராஜான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் என்ன செய்யறாரு, அந்த யோராம கொண்டு போடுறாரு. கொண்டு போட்டு எங்க கொண்டு போய் போடுறாரு அப்படின்னா, ஒரு வயல்ல போடுறாரு. அந்த வயல் எந்த இடம், ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறாங்க. அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, நாபோத்துன்ற ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. ஏன் யோராம கொண்டு போய் நாபோத்து அப்படின்ற மனுஷனுடைய நிலத்துல கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னா, அது ஆண்டவரால் தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டது. அந்த ஆகாபும் ஏசபேலும் சேர்ந்து இந்த நாபோத்தை கொன்னு அவனுடைய இடத்த என்ன செஞ்சாங்க, கையப்படுத்திக்கிட்டாங்க. அதே இடத்துல தான் அந்த ஆகாப் ஏசபேலுடைய பையனுடைய சரீரத்தையும் ஆண்டவர் என்ன செய்றார், கொண்டு போய் போடுறார். அதுக்கு
அதை நிறைவேற்றுவது இந்த யெகூ. அடுத்தது என்ன பண்றாரு யெகூ? அந்த யோராம், ஏற்கனவே ஆகாப் செத்து போயிட்டாரு, இப்போ யோராமையும் கொண்டுட்டாரு. இப்போ அடுத்தது அந்த ஏசபேல், அந்த ஏசபேல்ன்ற அந்த ஆகாபுடைய மனைவி, யோராமுடைய அம்மா, அவங்களே என்ன செய்கிறாங்க? 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா 30லேருந்து 37 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த பெண்ணையும் அந்த ராணியையும் என்ன செய்கிறாரு? யெகூ கொன்று போடுறார். கொண்டு போட்டு அவங்க என்ன அந்த அம்மா வந்து மேலே மாடியில் நின்று, இவர் யெகூ வரும்போது மாடியில் நின்று பார்த்து, யெகூவை ரொம்ப ஏளனமாக பார்த்து என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க அந்த ராணியோடைய வேலைக்காரவங்களை பார்த்து சொல்கிறாரு, என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ராணியை கீழே தள்ளி விடுங்க அப்படின்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க? மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த அம்மா கீழே விழுந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அம்மாவை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி கொண்டு போகும்போது பாதி உடம்பு தான் என்ன செஞ்சு கிடச்சிச்சு, மீதி உடம்பு கிடைக்கல. ஏன் அப்படின்னா நாய் என்ன செஞ்சிருச்சான்? சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். நாய் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஏன் அப்படி நாய் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதையும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசபேலினுடைய ரத்தத்தை நாய்கள் என்ன செய்யும்? நக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 1லேருந்து 11 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா அந்த யெகூ என்ன பண்ணார் அப்படின்னா ஆகாபுடைய புத்திரர்கள் 70 பேர், அவருடைய வம்சாவளியில் உள்ள 70 பேரை சமாரியாவில் என்ன செஞ்சார்? சமாரியர்களை வைத்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த ராஜாவுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தவங்ககிட்ட சொல்லி அவங்க 70 பேரை என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டாங்க. கொன்று போட்டு அவங்க தலையெல்லாம் எடுத்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, மறுபடியும் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் 27, 28 நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அகசியா அப்படின்ற யூதா ராஜாவையும் என்ன செஞ்சார்? கொன்னார். ஏன் அப்படின்னா அந்த யூதா ராஜா அந்த ஆகாபோட என்ன செஞ்சிருந்தாரு? கல்யாணத்தில் சேர்ந்து குடும்பமாக என்ன செஞ்சா இருந்தனால அந்த யூதா ராஜாவையும் அவர் கொன்று போட்டார். அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 12லேருந்து 14 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா அந்த அகசியா ராஜாவுடைய சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? வீடு சந்திப்புக்கு வருவாங்க. அவங்க வருவாங்க. 42 அந்த 2 ராஜாக்கள் நம்ம 10வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோன்னா 12, 14 வாசித்தோன்னா இவர் யெகூ பார்ப்பார், யார்ப்பா நீங்கள் அப்படின்னோடனே நாங்கள் வந்து அகசிய ராஜாவுடைய சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்க்கறதுக்காக நாங்கள் நினைச்சிரோம், பண்ட பலகாரம்லாம் சேர்த்து செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது யெகூ சொல்லுவார், அவங்க எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? உயிரோட பிடிங்கன்னு சொல்லி அந்த 42 பேரையும் என்ன செய்வார்? கொண்டு போடுவார். அப்போ அந்த ஆகாப் அப்படின்ற அந்த ராஜாவுடைய வம்சாவளியில் உள்ள எல்லாரையும் அவர் வழியில் சொந்தமான எல்லாரையும் என்ன செஞ்சார்? இந்த யெகூ கொண்டு போட்டார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 18லேருந்து 28 வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னா அவர் என்ன செஞ்சார்? பாகால் தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சார்? கூப்பிட்டார். நைஸாக என்ன செஞ்சார்? கூப்பிட்டார். அவர் சொல்கிறாரு, ஏசபேல் எப்படி பாகால் தீர்க்கதரிசிக்கு வணங்கினாங்களோ அதை விட அதிகமாக நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி பாகால் தீர்க்கதரிசிலாம் கூப்பிட்டு நம்ம பாகாலுக்காக என்ன செய்யணும்? ஒரு பெரிய கொண்டாடணும், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆள் கூட இல்லாமல் எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பாகால் கோயிலுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாரு, பாகால் தீர்க்கதரிசிகளை தவிர வேறு யாரும் உள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பாகால் என்ன செய்ய போகிறோம்? வணங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆகா, இன்னைக்கு நல்லா பிரியாணி போடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் சரி வந்தாங்க. வந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் கொண்டுட்டார். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொண்டுட்டார். பாகால் வழிபாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? அது 2 ராஜாக்கள் 10, 27, 28 பார்த்தோன்னா எல்லா பாகால் டெம்பிள்ஸ், அதோடைய ஆராதனை இடம், அந்த பலிபீடங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? தீ கொளுத்தி போட்டார். ஒன்றுமே இல்லாமல் பாகால் அப்படின்ற அந்த வார்த்தையே இல்லாத அளவுக்கு அங்கே எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? அதை கொண்டு போட்டார். 28 வருஷம் அவர் ராஜாவாக இருந்தார். சமாரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேலை அவர் ஆளுகை செய்தார். அவருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள் 10:30 4 தலைமுறைக்கு உன்னுடைய பிள்ளைங்க தான் என்ன செய்வாங்க? சிங்காசனத்தில் இருப்பாங்க. இஸ்ரவேலில் நான் சொன்ன மாதிரி அப்படி வம்சாவளியாக வரமாட்டாங்க. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? யெகூவுடைய 4 தலைமுறையை நான் இங்கே கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அவருடைய ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இவன் என்ன செஞ்சான்? நிறைவேற்றி முடித்தான். ஆகாபுடைய வீட்டுக்கு விரோதமாக ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். இப்போ நம்ம மறுபடியும் அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள இதையும் நீங்கள் அந்த 28லேருந்து வாசிங்க. ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் பாகால்
தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த எல்லாம், என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சிட்ட? நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிட்ட? எல்லா வேலையும் செஞ்சிட்ட, எல்லா ஊழியத்தையும் நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி, அதனால நான் என்ன செய்றேன்? உனக்கு 4 தலைமுறைக்கு உனக்கு ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோலாம் ஆசீர்வாதம் பண்ண ஆண்டவர் கடைசியாக ஒரு வார்த்தையும் என்ன செய்கிறார்? சொல்கிறாரு. ஆனாலும் என்ன செய்யலையாம்? அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடும் அவன் என்ன செய்யலையாம்? நடக்க கவலைப்படவில்லை. அதில் இங்கிலீஷில் இருக்கும், he did not heed. ஹீடுன்னா நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, 1ஆம் தேதி, கவனிக்கிறது, கவனித்து அதன்படி செய்வது. அவன் கவலையே படலை. அவன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ், பகுதி அளவு தான் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறான்? கீழ்ப்படிந்திருக்கிறான். பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்தது நல்லது தான் இல்லையா? அந்த கன்றுக்குட்டிகள், பொன் கன்றுக்குட்டிகளை என்ன செய்யலையா? அவன் அழிக்கலை. அப்போ யெரொபெயாம் அப்படின்றது யாரு? 2 ராஜ்யங்களும் பிரியும் போது இஸ்ரவேலில் முதல் ராஜா அவர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யூதால தான் இப்போ என்ன செய்யுது? பலிபீடம் இருக்குது. தேவாலயம் எல்லாம் எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. எருசலேம் எங்கே இருக்குது? யூதால இருக்குது. யூதா எங்கே இருக்குது? சவுத், தெற்கு ராஜ்யத்தில் என்ன செய்யுது? இருக்குது. அப்போ வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா எங்கே போகணும்? தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அப்போ 2 ராஜ்யமாக பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ராஜ்யத்தில் தான் என்ன செய்யுது? தேவாலயம் இருக்குது. இப்போ இந்த ராஜ்யத்துலேருந்து எல்லாரும் இங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, இப்படியே போனாங்கன்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெத்தேல் மற்றும் தான் அப்படின்னு 2 இடத்துல பொன் கண்குட்டி, அதை தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை 2 இடத்துல செஞ்சு வச்சாங்க. இதே கண்ணுக்குட்டியை நம்ம எங்கே பார்த்தோம்? மோசே காலத்தில் என்ன செஞ்சோம்? அந்த வனாந்திரத்தில் ஒரு பொன் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க? இதுதான் உங்களை வழி நடத்தினது, அவங்க தேவனை தான் சொல்கிறாங்க. தேவனை இப்போ அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனம், மோசே மலையில் ஏறி போயிட்டாரு. இப்போ ஆண்டவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. மோசே மூலமாக தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டைரெக்டாக பேசுறதுக்கு முடியல, ஆண்டவர் யாருன்னே தெரியல. அப்போ இந்த மக்கள், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் பார்க்கணும், என் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று பார்க்கணும், அதுதான் எங்களுக்கு ஆண்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அந்த பொன் கண்குட்டியை என்ன செஞ்சாங்க? வைச்சாங்க. அப்படி வைக்கும் போது நம்ம 1வது 2வது கற்பனைகளை நம்ம என்ன செய்கிறோம்? மீறுறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய சாயலாக நீ எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. நீ அப்படிலாம் எதையுமே செய்யக்கூடாது. நீ ஃபோட்டோ போடுறதோ, ஏசப்பா மாதிரி வீட்டில் ஃபோட்டோவை போடுறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி கொண்டு போய் ஏசப்பா ஃபோட்டோன்னு சொல்லி கொண்டு போய் மாட்டுறோம். பார்த்தீங்களா? இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தான் பொன் கண்ணுக்குட்டியை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டின்ற ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கலை. கண்ணுக்குட்டியை வச்சுட்டு இதுதான் எங்களுடைய ஆண்டவர், இது இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை என்ன செஞ்சு வழி நடத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்க, அதே பாவம் மறுபடியும் என்ன செய்யுது? வருது. நம்ம பழைய பாவங்களை என்னைக்குமே நம்மளை என்ன செய்யும்? பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாகுற வரைக்கும் நம்மளுக்கு பின்னாடியே என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இங்கேயும் மறுபடியும் அந்த பொன் கண்ணுக்குட்டியை வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு கண்ணுக்குட்டின்ற கடவுளை அவங்க என்ன செய்யலை? வழங்கலை. ஆனால் கண்ணுக்குட்டின்ற அந்த அந்த சிலையில தான் எங்களுடைய ஆண்டவர் யெகோவா தேவன் அந்த சிலையில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி என்ன செஞ்சாங்க? வணங்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய பாவம். ஏன் பாவம்? ஏன்னா அது கற்பனைகளில் என்ன செய்யுது? சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், சொல்லியிருக்கிறார், என்னுடைய ரூபமாக நீ எதையுமே என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏசப்பா ஃபோட்டோவை கூட ஒரு மனுஷன் மாதிரி போடுறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? கண்ணுக்குட்டியை கொண்டு போய் போட்டிருக்காங்க இல்லையா? நீங்கள் எதை போட்டாலுமே அது பாவம் தான். மனுஷனை போட்டாலும் பாவம் தான், மிருகத்தை போட்டாலும் அது பாவம் தான். அப்போ எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு தான் நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணுமே தவிர படத்தை மாட்டிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. இதைத்தான் நம்ம முதல் வாரத்தில் சொன்னோம். எந்த ஒரு வசனம், தேவனுடைய வார்த்தை, வேதாகமம் இதையுமே நம்ம வாசித்து இதன்படி நடக்கலைன்னா இது வெறும் தாள் தான். அந்த தாளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதுதான் ஆண்டவருக்கு என்ன கொடுத்த வார்த்தை, இதுதான் என்னை இந்த வருஷம் ஃபுல்லாக நடத்த போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஒரு பொன் கண்ணு குட்டிக்கு அது
சமானம். அந்த கண்ணுக்குட்டியை தான் நீங்கள் வணங்குறீங்களே தவிர ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யலை, தேடலை. உங்களுக்கு ஆண்டவர் வேணும்னா ஆவியில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை இந்த வருடத்துக்கு எனக்கு என்ன வாக்கு பண்ண போகிறீங்க, என்னை எப்படி நடத்த போகிறீங்க. அவர் ஆண்டவர் சொல்ல, தினந்தோறும் நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். டெய்லி நான் உன்னை என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். நீ தப்பாக எங்கேயாவது போயிட்டா கூட நான் என்ன செய்கிறேன், வழி இதுதான்ப்பா, நீ என்ன செய், இதில் போன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு தாளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் என்னை நடத்துது. மந்த்லி கேலண்டர் நம்ம கொடுக்குறோம். எது கொடுக்குறோம், நம்ம கேலண்டர் சர்ச்சிலேருந்து கொடுக்குறோம்ல, எது கொடுக்குறோம், எது கொடுக்குறோம், அதில் நிறைய வசனம் இருக்கும். உடனே அந்த வசனத்தை பார்த்து இதுதான் என்னுடைய ஆண்டவர், இன்னைக்கு இந்த வசனம் தான் என்னை நடத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்காக நம்ம கொடுக்கல. வசனத்தை வாசிக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த வசனத்தையே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு விக்கிரகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. எதையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க யெகோவா தேவனை தான் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. கண்ணுக்குட்டி ரூபத்தில் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் அது தப்பு, அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்மளையும் ஆண்டவரை தான் சொல்றார். நம்மளுக்கு என்னென்ன விக்கிரகங்கள் இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு இன்றைய வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி டைன்னு ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, இன்றைய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு இதுதான் அவங்களுக்கு அது எப்படி டெய்லியும் அவங்க வாக்கு தத்தம் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க டெய்லியும் ஒரு வாக்கு தத்தம் எடுத்து என்ன செய்யறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்றைய வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யாங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பொண்ணு கண்ணுக்குட்டி எங்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, தேடி பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிதலே கிடையாது, தேவனுக்கு கீழ்ப்படிதலே கிடையாது. 1 சாமுவேல் 15:22 நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்துல போய் நீ எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் அழிக்காமல் ஒரு நல்ல அழகாக இருக்கக்கூடியதெல்லாம், நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாரு, அவர் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு, பலி செலுத்துவதற்காக. ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் அழிச்சிரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அழிக்காமல் கொண்டு வந்து உங்களுக்கு ஆராதனை. இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நைட் ப்ரேயர் பண்ணுறேன், நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் விடிய உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை விருப்பப்படுறதில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, பலியும் வேண்டாம், உன்னுடைய ஆட்டு கொழுப்பும் எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ முதல்ல நான் சொல்கிறத என்ன செய், கேளு. நீ முதல்ல நான் சொல்கிறத கேளு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. பகுதி அளவு கீழ்ப்படிதல், பகுதி அளவு கீழ்ப்படிதல். நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிடுவோம், மிச்சத்துக்கு மட்டும் என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கீழ்ப்படிவோம், எதெல்லாம் கடினமாக இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வோம், நம்ம அதை டச் பண்ணவே மாட்டோம், அதை பற்றி பேசவே மாட்டோம். பேசினா தானே பிரச்சனை, பீடி சுற்றுறதை பற்றி பேசினா தானே பிரச்சனை. என்னைக்காவது வந்து நீங்கள் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெப குறிப்பு கொடுத்துருக்கீங்களா, பீடி சுற்றுறதை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அது கொடுத்துட்டோம்னா நிப்பாட்ட வேண்டியிருக்கும்ல, இல்லையா? அப்படிதான் நீங்கள் ஜெபம் பண்ணுற எல்லா ஜெப குறிப்புக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. நான் பீடி சுற்றுறதை நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஐயோ அப்புறம் தொழில் என்ன செய்யும், போயிடும், கண்ணுக்குட்டி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெப குறிப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் நிறைய நேரம். அப்படிதான், இதுதான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம பண்ண பாவத்தை மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு நீங்கள் வாழணும்னு ஒரு காலமும் கனவு கோட்டை என்ன செய்யாதீங்க, கட்டாதீங்க. பகல் கனவாக என்ன செய்யும், போயிடும். ஒரு நாள் அது உங்களுக்கு சித்தி பெறவே செய்யாது. ஆண்டவருக்கு தெரியாது. வெளியில் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துட்டு ஆண்டவருக்கு ஆராதனை ஸ்தோத்திரம், நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி என்ன செய்யலாம், ஆக்டிங் விடலாம். பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க, அப்பா இவ்வளோ ஆவிக்குரிய ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த கிருபை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னா, ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழமும் என்ன செய்யும் தெரியும். நீங்கள் ஏன் கொட்டாய் விடுறீங்க, நீங்கள் ஏன் சிரிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் அங்கிட்டுங்கிட்ட அப்படியே ஆடாமல் அப்படியே கண்ணு மட்டும் அங்கிட்டுங்கிட்ட போகுது, எல்லாமே ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத எந்த ஒரு மறை பொருளும் இல்லை. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒபே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். இங்கேயும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பாகாலெல்லாம் ஒழிச்சு போட்டார். ஆனால் என்ன செய்யலை, இவர் கண்ணுக்குட்டியை ஒழிச்சு போடலை. இதனால் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தது போல அவருக்கு மட்டும் இதனால் பாதிப்பு கிடையாது,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கே என்ன செய்யுது பாதிப்பு. நேத்தனமா தான் உபவாச ஜெபத்தில் பார்த்தோம். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை மட்டும் பாதிக்கக்கூடியதில்லை, நம்மளுடைய பிள்ளைகளை மட்டும் பாதிக்கக்கூடியதில்லை, நம்மளுடைய ஆளுகைக்குள்ளாக, ஆவிக்குரிய ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு நாட்டுடைய ராஜாவாக இருந்தால் ராஜாவுடைய பாவம் அந்த நாட்டையே என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு திருச்சபையுடைய போதகராக இருந்தால் போதகருடைய பாவம் அந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அந்த குடும்ப தலைவனுடைய பாவம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யும், பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். நீங்கள் பகுதி அளவு நான் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அது கீழ்ப்படியாமை தான். ஒரு கிணத்தை தாண்டணும்னா எவ்வளோ தூரம் தாண்டணும், எவ்வளோ தூரம் தாண்டணும், முழுசாக தான் தாண்டணும் இல்லையா? முக்கா தாண்டினாலும் உள்ளே தான் விழுவோம், கால் தாண்டினாலும் உள்ளே தான் விழுவோம், அரை தாண்டினாலும் விழுவோம், அந்த ஓரத்துக்கு போனாலும் உள்ளே தான் என்ன செய்வோம், விழுவோம். முழுசாக தாண்டினா தான் அது தாண்டினது. அது மாதிரி கீழ்ப்படிதல் அப்படின்றது 100% ஒபீடியன்ஸ், 100% ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கண்ணுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை கண்ணுக்குட்டியை காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் எதெல்லாம் கண்ணுக்குட்டியாக வச்சுருக்கிறேன், எதெல்லாம் நான் விக்கிரகமாக வச்சுருக்கிறேன், எதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அது எல்லாத்தையும் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் நினச்சிடும் மாத்திரம். ரெண்டாவது, அந்த யெகூ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கீழ்ப்படுதலில் உள்நோக்கியம் என்ன அப்படின்றது முக்கியம். நம்முடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொல்கிறோம், ஆனால் அதோடைய உள்நோக்கம் என்ன, மோட்டிவ்ஸ் மேட்டர் இன் ஒபீடியன்ஸ். நம்முடைய கீழ்ப்படிதல் எதற்காக நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வழிகளும் எப்படி இருக்குமா, நம்ம பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஆஹா, இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, நல்லா ஊழியம் பண்ணுறாங்க, நல்லா என்ன செய்ய பொறுப்பாளராக இருக்காங்க, போதகராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது இவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆவிகளை நிறுத்து பார்க்குறாரு. ஆண்டவர் ஆவிகளை நிறுத்து பார்க்குறாரு. ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம ஏன் போதகராக இருக்கிறோம், ஏன் பொறுப்பாளராக இருக்கிறோம், ஏன் ஊழியத்துக்கு வரோம், ஏன் ஜெபத்துக்கு வரோம், ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரோம். எல்லாமே ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்மளுடைய மோட்டிவ்ஸ் என்ன, எதற்காக நம்ம வரோம், எதற்காக வரோம். இந்த யெகூ ஏன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தான் அப்படின்னா, ஆகாபுடைய வம்சத்தை எல்லாத்தையும் அழிக்கணுன்றது அவனுடைய இருதயத்தில், தேவனுக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆகா அப்போ நம்ம இந்த ஆகாபுடைய வம்சாவளியில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம தான் என்னது, ராஜா. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நல்லா நம்ம குடும்பமும் நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் வந்தானே தவிர, அவனுக்கு உண்மையான ஒபீடியன்ஸ், ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியணுன்றதுக்காக என்ன செய்யல வரல. நிறைய நேரம் நம்ம அப்படி தான், நம்ம கீழ்ப்படுகிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஆக்டிங் விடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நோக்கங்கள்லாம் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜெபத்துக்கு வரேன், அது வரேன், இது வரேன்னு சொல்லுவோம், ஆனால் நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக என்ன செய்யும் இருக்கும். மனிதர்கள் அப்படி தான், மனிதர்கள் எப்பயுமே அப்படி தான், உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் என்ன செய்வாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக நீங்கள் வாரீங்க, எதுக்காக ஜெபம் நடத்துறீங்க, நீங்கள் எதுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து உதவி செய்தால் நீங்கள் எதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எதுக்காக ஊழியம் பண்ணுறீங்க எல்லாமே என்ன செய்யும், ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஊழியம் பண்ணும் போதும் சரி, நம்ம எதை செய்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கணும். எதற்காக நான் இதை பண்ணுறேன், என்னுடைய பெருமைக்காக நான் பண்ணுறேன்னா, நான் அங்கே போய் ஊழியம் பண்ணேன், இங்கே போய் ஊழியம் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போதே தெரியணும். நான் சொல்கிறோமே, அங்கே எந்த ஊழியத்தையும் நம்ம ஏற்படுத்த முடியாது, நான் ஏற்படுத்த முடியாது, நீங்கள் ஏற்படுத்த முடியாது. எந்த ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்த முடியும். எந்த ஒரு ஊழியத்துக்கும் தலை யாரு, இயேசு கிறிஸ்து தான் தலை. இந்த ஒரு உணர்வு நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம யெகூவை போல தான் நம்ம செய்கிறோம் இருக்கிறோம். நம்முடைய மோட்டிவ்ஸ் தப்பாக இருக்குது. நம்முடைய வேலையை வேணால் கரெக்டாக இருக்கலாம், வேலை கரெக்டாக இருக்கலாம், நல்லா முன்னாடி வந்து எல்லாமே பைபிள் ஸ்டடி நடத்தலாம், வாலிபர் ஐக்கியம் நடத்தலாம், எல்லாம் நடத்தலாம். நம்முடைய மோட்டிவ்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, எதற்காக அதை நடத்துகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாவது எல்லா ஆளுகையும் நம்ம என்ன செய்யணும், கைப்பற்றிடணும், எல்லா பக்கத்துலையும் நம்ம என்ன செய்யணும், செக்யூராக ஆயிடணும்.
எப்படியாவது நம்ம எல்லாம் பணத்தெல்லாம் வச்சுட்டு நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போகிறதுக்கு காரணம் தான். ஆரம்பத்தில் ரொம்ப உண்மையாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவங்களுக்கு பணம் வர வர அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டவரை விட்டுருவாங்க. எகுவுக்கு இந்த வேலையை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். சவுலுக்கு அந்த வேலையை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். ஆனால் சவுல் என்ன பண்ணுறான்? பயப்படுறான். யாருக்கு பயப்படுறான்? ஆண்டவருக்கு இல்லை, மனிதர்களுக்கு பயப்படுறான். ஐயோ, மனிதர்கள்லாம் என்னை விட்டு போகிறாங்களே, போட்டோன்றேன். உன்னை யாருப்பா ராஜாவாக்குனது? அந்த மனிதர்களாக உன்னை ராஜாவாக்குனது? யார் ராஜாவாக்குனது? ஆண்டவராகிய அந்த தேவன் உன்னை ராஜாவாக்கி இருக்கிறார். மனிதர்களுக்கு நீ ஏன் பயப்படுற? அதுதான் அவனுக்கு பாவமாக போச்சு. மனிதர்களுக்கு பயந்தது தான் பாவமாக போச்சு. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள்லாம் எதை சுற்றி இருக்குது? நிறைய ஊழியக்காரர்கள் பணத்தில் விழுந்து போகிறது காரணம் தான். கொஞ்சம் பணம் வந்தோடனே அது வரைக்கும் ஊழியம் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க. பணம் இல்லாத நாளில் அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் பயங்கரமாக ஃபாஸ்டிங் இருந்து அப்படி இப்படி நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. பணம் வர 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 அவங்க என்ன செய்வாங்க? டக்குன்னு ஒரு எண்ணம் வரும், ஆகா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, இப்போ என்ன செய்யணும்? பிள்ளைங்க பேரில் ஆளுக்கு 1 கோடி ரூபா டெபாசிட்டை போட்டுறணும், அங்கிட்டு ஒரு 10 இடத்த வாங்கி போட்டுறணும். நாளைக்கு ஏதாவது ஊழியத்தில் ஏதாவது நம்ம ரிட்டையர்ட் ஆனாலும் என்ன செய்யணும்? நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எல்லா பக்கமும் சேர்த்து வைப்பாங்க. கடைசியில் அதுவே என்ன செய்யும்? அவங்களுக்கு பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறுன்ற மாதிரி எல்லாமே அதில் தொடங்கி கடைசியில் அவங்க என்ன செய்வாங்க? விழுந்து போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நம்முடைய பர்சனல் மோட்டிவ்ஸ், எனக்கு பேர் வரணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒன்றுமே தாளந்தே இல்லாதவங்கள தான் இது வரைக்கும் என்ன செய்கிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார். என் தாளந்தை நான் யூஸ் பண்ணி ஆண்டவருக்காக அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலே எதுவுமே பண்ணலை. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்றீங்க? மேன்மை பாராட்டுறீங்க. ஆண்டவருக்கு முன்பாக பெருமையாக இருக்கிறீங்களே தவிர உண்மையான இருதயத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியல. ஆண்டவருக்கு தெரியும் யாரை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வேலைகள், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோமா இல்லை ஊழியத்தை நடத்துகிறோமா, எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போயிடக்கூடாது. இவனுக்கும் அதே எண்ணம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? யூதாவுக்கு போயிடக்கூடாது. பாகால் தீர்க்கதரிசி அழித்தவனுக்கு ஏன் அந்த கண்ணுக்குட்டியை அழிக்க முடியல? 2 கண்ணுக்குட்டி தான். ஏன் அவனுக்கு அழிக்க முடியல? அந்த தேசத்துலேருந்து அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசிலையும் கோயில்களையும் எரிச்சு போட்டானே, ஏன் இதை பண்ண முடியல? ஏன்னா பண்ணிட்டா மக்கள் என்ன செய்வாங்க? யூதாவுக்கு போயிடுவாங்க. போயிட்டா இவன் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிருமே அப்படின்ற கவலை. ஏன்பா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 4 தலைமுறை உன்னைய ராஜாவாக உட்கார வைக்கிறேன்னு சொல்கிறார். இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யல? ஆசை ஓய்வதே இல்லை. ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்தினார். நம்ம ஒன்றுமே இல்லாமல் கிடந்தோமே, அந்த நினைப்புலாம் யாருக்குமே என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு நாள் இருந்தோமே, அந்த எண்ணங்கள்லாம் எங்கே போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு காசு கொடுத்துருக்கிறாரு, பணத்தை கொடுத்துருக்கிறாரு, செல்வாக்கை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ என்னைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தியா? அதை யோசித்து பார்க்குறியா? என்னைக்காது? இல்லை. இன்னைக்கு பணம் எவ்வளோ இருக்குது? இதோட அதிகமாக நாளைக்கு என்ன செய்யணும்? அதிகமாக வேணும். நாளை கழிச்சு இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? வேணும். ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதிகமாக கொடுக்குறனால நான் என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களுடைய நாமத்தை மறுதளிச்சிடக்கூடாது. குறைச்சலாக கொடுத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிடக்கூடாது? திருடிடக்கூடாது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? அளவா எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க, டெய்லி கொடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எந்த ஆட்டு தொழுவத்தில் மொத்தமாக கொண்டாந்து புல்லை கட்டுக்கட்டாக எடுத்து வச்சிருப்பாங்க சொல்லுங்க? எந்த ஆட்டு தொழுவத்தில் அப்படி பண்ணுவாங்க? அப்பப்போ என்ன சாப்பாடோ அதை தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. மொத்தமாக நம்மளை மாதிரி ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வச்சு இந்தா சூடு பண்ணி சாப்பிடுன்ற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அப்படி தான் கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு சாம்பாரை செஞ்சு வச்சுட்டு சூடு பண்ணி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மளுக்கு பண்ணுறதில்ல. அப்பப்போ என்ன தேவையோ அதை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த தேவனை விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக சேர்த்து வைக்கணும், தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கையை விட்டுருவீங்க. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறிடும். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியணுன்றது உங்களுடைய உள் நோக்கமாக இருக்காது. உங்களுடைய உள்நோக்கம் உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதாக தான் இருக்கும். நேற்று வாசித்த வசனம் அதுதான். நீங்கள் வேண்டிக் கொண்டும் உங்களுக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் அதில் செலவழிக்கிறனால உங்களுக்கு அதை ஆண்டவர் கொடுக்கறதில்ல. யோசுவம் நம்ம எதற்காக நம்ம செய்கிற காரியங்களை செய்கிறோம்? அன்பு அப்படின்றதுலையும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். செல்ஃப் சீக்கிங் இல்லையா? செல்ஃப் சீக்கிங், அதுக்கு தற்பொழிவை நாடாது இல்லையா? தற்பொழிவை நாடாது. அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அன்பு இருந்ததுன்னா தற்பொழிவை நாடாது. அன்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்முடைய கீழ்ப்படிதலோட நோக்கம் சரியாக இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல தான் கீழ்ப்படிதலோட நோக்கம் சரியாக இருக்காது. தற்பொழிவு அப்படின்னா என்னது?
எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போடுற இடத்துல அவங்க வந்து பசியோட இருக்கிறாங்க. ஆனா தற்பொழிவு நாடுறவங்க என்ன செய்வாங்கன்னா, பசியோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி நின்று எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க. அன்பா இருக்கிறவங்களும் அதே தான் செய்வாங்க. அன்பா இருக்கவங்களும் அவங்க சாப்பிடாம சாப்பாடு மற்றவங்களுக்கு போடணும்னு சொல்லி போடுவாங்க. தற்பொழிவை நாடுறவங்களும் என்ன செய்வாங்க, அதே மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த அன்பா இருக்கிறவங்க அவங்களுடைய பசி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அது ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தற்பொழிவை நாடுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஏ அப்பா அவங்க சாப்பிடாம என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி வர்றவங்கெல்லாம், நீங்க சாப்பிடலையா நீங்க சாப்பிடலையா நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்கணும். உடனே இவங்க என்ன செய்யணும், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க நான் கடைசியில் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன செய்யும், அவனை திருப்பி எத்தனை ரவுண்டு தான் வராங்க, சீக்கிரம் சாப்பிட்டு தொலைய வேண்டியதானே, பசி வயிற்று என்ன செய்யுது, கிள்ளுது அப்படின்றது தற்பொழிவு நாடுறவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அதை ஆண்டவர் அறிவார். அவங்களுடைய பர்சனல் மோட்டிவ்ஸ் வந்து சேவை செய்யணுன்ற மனப்பான்மை கிடையாது. அந்த சேவையினால எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு. நிறைய சேவைகளுடைய இதுவும் அப்படிதான். நிறைய இடத்துல வெளியில போய் சேவை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, மதர் தெரேசா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், அவங்கெல்லாம் உண்மையிலே சேவையா செய்யணும்னு நினைக்கிறாங்க. நம்மெல்லாம் சேவை செய்து அதில் ஏதோ பெரிய பேர் கிடைக்குதா, பெருமை கிடைக்குதா, அது மூலமா ஒரு 10 பேர் நம்மளை வந்து புகழ்றாங்களா, 10 பேர் நம்மளுக்கு அப்படி செய்கிறாங்களா இப்படி செய்கிறாங்களா அப்படின்றது தான் நம்ம நினைச்சிடும் எதிர்பார்க்குறோம். இந்த எண்ணங்களை நம்ம விடணும். என்னுடைய மோட்டிவ்ஸ் எல்லாம், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் சொன்ன வசனத்தின்படி நான் வாழணும். அவர் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. உதவி செய்யணும்னு சொன்னதுக்காக நான் உதவி செய்யணுமே தவிர என் பேர் பெருசாகணும், நான் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. நம்ம அந்த சங்கீதம் 139 சங்கீதம் 23, 24 நீங்க வாசிங்க. 23, 24, 139. இப்ப நான் கேட்கிறேன், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், யெகூவை போல எத்தனை பேருக்கு மோசமான இன்டென்ஷன்ஸ் இருக்குது, தவறான உள்நோக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? கை தூக்குங்க. யாரும் தூக்க மாட்டீங்க, யாரும் தூக்க மாட்டீங்க. 1-2 பேர் தூக்குறாங்க, சரி இல்லையா? அப்ப ஏன் தூக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தூக்க மாட்டேங்கிறோம். இன்னொன்னு எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா தாவீதை வைத்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தாவீதை ஏன் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? எல்லா மனிதருமே நம்ம நினைப்போம் நம்ம பண்றது கரெக்டு தான், மனிதனுடைய வழிகள் எல்லாம் என்னது, அவனுக்கு அவன் பார்வைக்கு சுத்தமாக தான் இருக்கும், நம்மளுடைய பார்வைக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னுடைய சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து நான் யோசிக்கிறதையும் நீங்க பாருங்க. நான் யோசிக்கிறது கூட ஏதாவது தவறான எண்ணத்துல நான் யோசிக்கிறேனா, தவறான உள்நோக்கத்தோட நான் யோசிக்கிறேனா, தவறான உள்நோக்கம் எனக்கு இருக்கா, யோசனையில இருதயத்துல உள்ளுக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க ஆண்டவர், நீங்க தேடி பாருங்க. என்னால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. என்னைய பொறுத்தளவுக்கு நான் எல்லாத்துலேயும் சுத்தமாக தான் இருக்கிறேன், என்னைய பொறுத்தளவுக்கு நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்னை பாருங்கள், எத்தனை பேர் அந்த ஜெபத்தை செய்ய முடியும், எத்தனை பேர் தாழ்மையோட ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, என்னுடைய உள் நோக்கம் என்ன, நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுலேயும் ஏதாவது பொல்லாத நோக்கம் எனக்கு இருக்கா, எனக்கு ஏதாவது பொல்லாத எனக்குன்னு சில காரியங்களை நான் சேமித்து வச்சுட்டே வரேனா, எனக்குன்னு பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு வளையத்தை போட்டே வரேனா, ஆண்டவரே நீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும், சொல்லணும். யாரையும் நம்ம நம்பி என்ன செய்யக்கூடாது, எதுலேயுமே இருக்கக்கூடாது. மனிதர்களை நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னா, மனிதர்கள் ஒரு நாள் கைவிட்டாங்கன்னா நம்ம மொத்தத்துக்கு என்ன செய்வோம், எதுவுமே செய்யாமல் போயிடுவோம். ஆனால் ஆண்டவரை நம்பி நம்ம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எத்தனை மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வேலை நடந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். நேற்று நம்ம அதான் பார்த்தோம், யாருடைய கண்ட்ரோல்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈஸியா அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நல்ல ஞானமா யோசிச்சு யாரை அங்கீகரிக்கணுமோ அவங்கள மட்டும்தான் என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். ஊழியக்காரங்கன்றனால எல்லா ஊழியக்காரங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்களே அதனால நான் செய்யணும், அது செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா இல்லையான்றதை நம்ம சோதித்து பார்க்கணும். முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே இது நான் இப்படி செய்யலான்னு நான் நினைக்கிறேன், இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனாலும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இதனால எனக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு நீங்க எனக்கு காட்டுங்க ஆண்டவரே.
நான் நல்லதுக்கு தான் செய்கிறேனா, இல்லை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நான் செய்கிறேனான்றது எனக்கே என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எனக்கு காட்டுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்ததுன்னா அதையெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. ஏன்னா வேதனை உண்டாக்கும் வழி நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு அது இருக்குன்றதே என்ன செய்யாது, நிறைய நேரம் தெரியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம மேலே எந்த மிஸ்டேக்குமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ முழு இருதயத்தோடும் தேவனை என்ன செய்யலை, தேவனை தேடலை, தேவன் சொன்னதை என்ன செய்யலை, செய்யலை, உன் முழு இதயத்தோடும் செய்யலை அப்படின்னு சொல்லி யெகூவை பார்த்து சொன்னது போல ஆண்டவர் நம்மளை சொல்வார். மூன்றாவது காரியம், முழு இருதயத்தோடும் நம்ம தேவனை என்ன செய்யணும், தேடணும். மத்தேயுல இயேசு சொல்லும் போது 22:37 சொல்றார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்யணும், அன்பு கூறணும். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் முதலாவது இருதயத்தில் தான் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி இருதயத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. பொல்லாத பொக்கிஷமாகிய பொக்கிஷங்களை உங்க இருதயத்தில் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்போ இந்த இருதயம் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே அந்த இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க. பொல்லாத எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்து போட்டு நல்ல பொக்கிஷங்களை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். நம்ம வாயில் என்னெல்லாம் பேசுகிறோம் அப்படின்றதுலேயே நம்ம என்ன செய்யலாம், பெருமையா அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் இதை செய்ய சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எசேக்கியா ராஜாவை போல நான் சொன்னோன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், திறந்து காமிச்சிரும். இதை பாரு, அதை பாரு, இது நான் அங்கே பண்ணது, இது நான் இங்கே பண்ணது, இது நான் அந்த ஊரில் வாங்கினது, இது இந்த ஊரில் வாங்கினதுன்னு எல்லாத்தையும் என்ன செய்வோம், காமிச்சிரும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருதயத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக இருந்தோம்னா நம்ம எதையுமே கொண்டு போய் யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டோம், காமிக்க மாட்டோம். காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார், நாளைக்கு தேவைக்கு நாளைக்கு என்ன செய்வார், கொடுப்பார். நாளை கழிச்சு தேவைக்கு நாளை கழிச்சு கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நேரமும் கொடுக்கும்போது நான் ஒன்றா கொண்டு வந்து காமிச்சிங்க பாரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒரு ஆடு போகும்போது இங்கே பாரு இன்னைக்கு எனக்கு புல் கிடச்சிருக்கு, திருப்பி நாளைக்கு போகும்போது இங்கே பாரு எனக்கு புல் கிடச்சிருக்கு, இன்னைக்கு புல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? புல் கிடச்சிருக்குன்னா அதான் டெய்லியும் உனக்கு புல் தானே கிடைக்குது, இதை ஏன் சொல்கிற அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை தினந்தோறும் போஷிக்கும் போது நம்ம இதெல்லாம் சொல்லவே மாட்டோம், பெருமையாக நம்ம பேசவே மாட்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு கார் கொடுத்தாலும் சரி, பங்களா கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கார் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, எதுக்கு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? ஜாலியாக அப்படி எடுத்து டூர் அடிச்சுட்டு வர்றதுக்கா? அதுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார், அதனால நினைச்சாரு கொடுக்குறாரு. நம்மளுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார், அதனால தான் நம்மளை ராஜாவா நினைச்சாரு கொடுக்குறாரு. யெகூவை ஏன் ராஜாவாக்குனார்? ஆகாபுடைய வம்சத்தெல்லாம் அழிக்கணுன்றதுக்காக தான் ராஜாவாக்குனாரே தவிர சொத்து சேர்த்து வச்சு உன் தலைமுறையா உட்காந்து சாப்பிட்றதுக்காக அவர் என்ன செய்யல, ராஜாவா ஆக்கல. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்சத்தில் காப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு திட்டம், முக்கியமான ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் பெரிய உலகத்தை இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது தென்னை மரம்லாம் பெருசாக இருக்கா, சின்னதாக தெரியுதா? பெருசாக தான் இருக்கு இல்லையா? இதே இது நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு மேலேருந்து பார்த்தோம்னா என்ன செய்யும், ஊரே இவ்வளோ சைஸில் தான் என்ன செய்யும் தெரியும், கடலே இவ்வளோன்ட்டு தான் தெரியும். கடலில் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துடலான்ற மாதிரி தான் என்ன செய்யும், மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். அதே போல தான் நம்மளை வச்சு ஆண்டவர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப 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 குட்டியான வேலை தான். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய பிளான்ல இப்போ நம்மளை ஆண்டவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குட்டி. அதை நம்ம பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் நம்மளை ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருன்னா நம்ம கண்ணுக்கு அது என்ன செய்யுது, பூதாகரமாக என்ன செய்யுது தெரியுது. ஏதோ பெரிய அது என்னதையோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதோ பெருசாக நம்ம பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கல்லையும் என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன், கல்லையும் பேசும், கழுதையும் பேசும், எல்லாமே என்ன செய்யும் பேசும். பிரவீன் மட்டும் பேசுவான்னு நீ நினைக்காத, கல்லும் பேசும், என்ன செய்யும் கழுதையும் பேசும். அப்போ அந்த பெருமை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடும் நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னா அந்த தாவீதை போல நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடும் போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு சுத்தமாக என்ன செய்யாது, வராது. எவ்வளோ பெரிய பதவி உயர்வு கிடைச்சாலும் அது ஒரு பொருட்டாவே நம்மளுக்கு தெரியாது.
எதுவுமே கிடைக்கலனாலும் அதுவும் ஒரு கம்ப்ளைண்டாவே என்ன செய்யாது, அது தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஐஸ்வர்யவான் லாசரு கதையில பார்த்தீங்கன்னா, அந்த லாசருக்கு வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யல, உடம்பு சுகமும் ஆகலை, அவன் புண்ணும் சரியாகல, அவன் சாப்பாட்டுக்கும் சரியா என்ன செய்யல, கிடைக்கல. அதே இது யோபுவை பார்த்தீங்கன்னா, லாசரு மாதிரி கொஞ்ச நாள் இருந்தாரு, ஆனால் திருப்பி எல்லாமே அவருக்கு என்ன செஞ்சு கிடைச்சிருச்சு. அப்போ நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடுகிறவர்கள், நான் யோபு மாதிரி ஆயிடுவேன், யோபு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. யோபுவை உண்டாக்கின கர்த்தரும் லாசருவை உண்டாக்கின கர்த்தரும் என்னுடைய கர்த்தர். அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை. நான் லாசரு மாதிரி இருக்கணுமா, யோபு மாதிரி இருக்கணுமா, ஆபிரகாம் மாதிரி இருக்கணுமா, யாரை மாதிரி இருக்கணும், எனக்கு எப்போ ஆசீர்வாதம் கிடைக்கணும், எப்போ எனக்கு பணம் கிடைக்கணும், எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பிசாசு யாருக்கு தெரியுமா ரொம்ப பயப்படுவான்? உங்க உயிரை கூட நீங்க மதிக்காம, ஆண்டவருக்கு முன்பாக நான் உயிருக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்கள பார்த்து பிசாசு என்ன செய்வான்? பயந்து நடுங்குவான். எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் பாடுற பாட்டு, நம்ம பாடுற மாம்சம் அழுகி நாரிட்டாலும் எனக்குன்னு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்ல, என் சொத்தெல்லாம் அழிந்தாலும் பரவாயில்ல, யோபுவை போல நான் நடு ரோட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையில் நான் கொஞ்சம் கூட அசைய மாட்டேன். மரணமோ ஜீவனோ எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்லி யாரு உறுதியா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பிசாசு கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, பக்கத்துல நெருங்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? அந்த அளவுக்கு உறுதியாய் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமா? முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நம்ம தேடுறோமா? நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே யோசேப்பை போல என்னை உயர்த்துங்க, தாவீதை போல என்னை உயர்த்துங்க. யோசேப்பு குழிக்குள்ள கிடந்தவனை ஆண்டவரே நீங்க அவனை ராஜா மாதிரி ஆக்குனீங்களே, தாவீது ஆடு மேய்ச்சவனை கொண்டு போய் ராஜா மாதிரி ஆக்குனீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ற நம்ம என்னைக்காவது ஆண்டவரே யோசேப்பை போல உம்முடைய சித்தத்தை செய்யணும், தாவீதை போல உம்முடைய சித்தத்தை செய்யணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நான் செய்யணும், நானா என் இஷ்டப்பட்டு நான் எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக நான் அதை செய்யணும் இதை செய்யணும், ஆண்டவர் உங்களை அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க பைபிளை வாசித்து பாருங்க, எங்க அப்படி நீங்க வாசிக்கிறீங்க? எல்லா மனிதர்களையும் கொண்டு ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு, நீ இதை செய், நீ இதை நிச்சயவா செய்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரே தவிர யாருமே புதுசா போய் நான் உங்களுக்காக நான் அப்படி செஞ்சிருவேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சிருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யல, புதுசா பிளான் போட்டு கொடுக்கல. அப்படி ஒருத்தர் பிளான் போட்டு கொடுத்தாரு, அவர்கிட்டையும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, தாவீது சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்களுக்காக நான் ஆலயத்தை கட்ட போறேன் என்ன. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, எப்பா நீ கட்ட வேண்டாம், உன் எண்ணம்லாம் நல்லதுதான், ஆனா அதுக்கு நீ லாய்க்கு கிடையாது, நீ நிறைய ரத்தம் செஞ்சிருக்க, நீ அதுக்கு லாய்க்கு கிடையாது. அதனால நம்ம நினைச்செல்லாம் எதையுமே ஆண்டவருக்கு செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தா மட்டும் போதும். முழுமையான கீழ்ப்படிதல். நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஆண்டவருக்காக நான் அங்க போனோம் இங்க போனோம், வசனத்துக்கு முழுமையாய் நான் கீழ்ப்படின ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க, ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது இல்லையா அந்த பைபிள்ல. இது எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் கூட 1% கூட மிச்சம் வைக்காம எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையில கொடுங்க. முழுமையான கீழ்ப்படிதல் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இதை தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இதில் தான் ஆண்டவர் நீங்கள் பெரிய காணிக்கை கொடுக்கறதுலையோ, நீங்கள் போய் ஆண்டவருக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படிலாம் இருக்கிறதுனாலையோ ஆண்டவர் என்ன செய்யலை, அதை பிரியப்படுறது இல்லை. முழுமையான கீழ்ப்படிதல், 100% ஒபீடியன்ஸ், இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல செய்கிறார், எதிர்பார்க்க. எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். யெகூவை போல நம்ம நிறைய காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு சொல்லி இன்னைக்கு சந்தோஷப்படுறோமா? இல்லை தாவீதை போல தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களா எங்களை மாத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? யெகூவுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறது. வெளிப்புறமாக நிறைய காரியங்களை செய்யலாம், ஆனால் உள்புறமாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது? உள்புறமாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல பேசியிருந்தாருன்னா ஒரு சின்ன ஜெபம் தான் நீங்கள் பண்ணணும். சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணது போல எல்லாம் கண்களை மூடி சங்கீதம் 51:10 அவர் சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம்ம கேட்போமா, ஆண்டவரே என் இருதயம் எல்லாம் பொல்லாத பொக்கிஷத்தினால நிறைந்து இருக்கிறது ஆண்டவரே, இதை சுத்தம் பண்றதோட எனக்கு புதுசா நீங்க ஒரு சிருஷ்டித்து கொடுங்க ஆண்டவரே, சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு சிருஷ்டித்து கொடுங்க. என் வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டா மாறட்டும் ஆண்டவரே, இன்னையோட என் வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டா மாறட்டும். மற்றவர்கள் சொல்றதுக்காக, மற்றவர்கள் பார்க்கறதுக்காக, மற்றவர்களுக்காக நான் எதையுமே செய்யக்கூடாது. எனக்கு சப்போர்ட் வேணும்,
எனக்கு மக்களுடைய சப்போர்ட் வேணும், எனக்கு அவங்க சப்போர்ட் வேணும், இவங்க சப்போர்ட் வேணும், யார் சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்தால் போதும். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தா போதும். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க ஆண்டவரே. சுத்தமான ஒரு புது இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? சுத்தமான ஒரு புது இருதயத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. கிரியேட் இன் மீ எ பியூர் ஹார்ட் ஓ காட் அண்ட் renew a steadfast spirit within me. நம்முடைய ஆவி உள்ளத்தில் நிலைவரமான ஒரு ஆவி, அங்கே இங்கேயும் மாறி மாறி போய் கொண்டு இருக்க ஆவி கிடையாது. ஸ்ட்ராங்கா உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. 100% நம்மிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கணும். 100%, 99 இல்லை, 99.9 இல்லை, 100% உண்மை நான் நம்பி இருக்கணும். உமக்கு கீழ்ப்படியணும். உடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கணும். என்னுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே. இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கலாம், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் என்னுடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். வேண்டாம், என்னுடைய முயற்சி இல்லை ஆண்டவரே. என்னுடைய ஸ்கில்ஸ் இல்லை, என்னுடைய தாளந்துகளோ, என்னுடைய பலனோ, என்னுடைய படிப்போ, அறிவோ, ஞானமோ, இவ்வளவு நாள் நான் வச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை. உமக்காக நான் வாழணும். உமக்கு நான் முழுமையாக நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. இந்த இருதயத்தை நீங்க எங்களுக்கு கொடுங்க. இந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியுங்க. முழு இருதயத்தோடும் உம்மை தேட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.